இப்போ வைஃபை கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆட் நெட்வொர்க்கை கிளிக் பண்ணுங்கள். கீபோர்ட் செட்டிங்ஸை கிளிக் பண்ணி மோரை கிளிக் பண்ணுங்கள். அபவுட்டை கிளிக் பண்ணி ப்ரைவசி பாலிசியை கிளிக் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்து இமெயில் அட்ரஸ் இருக்கும், அந்த இமெயில் அட்ரஸை கிளிக் பண்ணுங்கள். மெசேஜை கிளிக் பண்ணுங்கள். நியூ மெசேஜை கிளிக் பண்ணி ஏதாவது ஒரு நம்பரை டைப் பண்ணுங்கள். நம்பரை டைப் பண்ணிட்டு சென்டு கிளிக் பண்ணுங்கள். இப்போ மெசேஜில் www.youtube.com டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிட்டு சென்ட் பண்ணுங்கள். இப்போ டேப் டு லோட் ப்ரீவியூ கிளிக் பண்ணுங்கள். இப்போ யூடியூப் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ அளவு கிளிக் பண்ணுங்கள். இப்போ யூடியூப் ப்ரொஃபைல் ஐக்கானை கிளிக் பண்ணி செட்டிங்ஸை கிளிக் பண்ணுங்கள். இப்போ அபவுட்டை கிளிக் பண்ணி யூடியூப் டேர்ம்ஸ் ஆஃப் சர்வீசஸ் கிளிக் பண்ணுங்கள். க்ரோம் ஓப்பன் ஆகும். இதில் யூஸ் வித்தவுட் அன் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நோ தேங்க்ஸ் கிளிக் பண்ணுங்கள். இப்போ அட்ரஸ் பாரில் மொபைல் சொல்யூஷன் தமிழ் .blogspot.com டைப் பண்ணி என்டர் பண்ணுங்கள். நம்ம வெப்சைட் ஓப்பன் ஆகும். அதில் FRPன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். செட்டிங்ஸை கிளிக் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி ஆப்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். மேனேஜ் ஆப்ஸை கிளிக் பண்ணி ஃபைண்ட் ஆப்ஸை கிளிக் பண்ணுங்கள். MI ஆப் ஸ்டோர் ஓப்பன் ஆகும். அதில் சர்ச் பாரில் ஆக்டிவிட்டி லான்ச்சர்னு டைப் பண்ணி ஆக்டிவிட்டி லான்ச்சர் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்கள்.
ஆப் இன்ஸ்டால் ஆனதும் ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ ஓகே கிளிக் பண்ணுங்கள். சர்ச் ஐக்கானை கிளிக் பண்ணி ஸ்பேஸ்னு டைப் பண்ணி ஸ்பேஸ் பார் கிளிக் பண்ணுங்கள். ஒரு ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஸ்கிப் கிளிக் பண்ணுங்கள். இப்போ அக்ரி கிளிக் பண்ணுங்கள். இப்போ மொபைல் லாக் ஓப்பன் ஆகிரும். ஓப்பன் ஆனதும் செட்டிங்ஸ் கிளிக் பண்ணி அபவுட் ஃபோனை கிளிக் பண்ணி MIUI வெர்ஷனை 7 டைம் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் யூஆர் நவ் டெவலப்பர்னு வரும். அதாவது பேக் வந்துட்டு ஸ்க்ரோல் பண்ணி அடிஷ்னல் செட்டிங்ஸை கிளிக் பண்ணி மறுபடியும் ஸ்க்ரோல் பண்ணி டெவலப்பர் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். டெவலப்பர் ஆப்ஷனில் OEM அன்லாக்கிங் இருக்கும். அதை கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணிடுங்க. மறுபடியும் ஒரு எனேபிள் ஆகிருக்கான்ட்டு செக் பண்ணி பார்த்துடுங்க. பேக் வந்துட்டு பேக் ரீசெட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். எரேஸ் ஆல் டேட்டாவை கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஃபேக்ட்ரி ரீசெட்டை கிளிக் பண்ணுங்கள். ஒரு 10 செகண்ட் வெயிட் பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு 10 செகண்ட் வெயிட் பண்ணலாம். இப்போ ஓகே கிளிக் பண்ணுங்கள். இப்போ டேட்டாலாம் எரேஸ் ஆகி ஃபோன் ரீஸ்டார்ட் ஆகும். அது வரை வெயிட் பண்ணலாம். மொபைல் ஆன் ஆகிட்டு இப்போ நெக்ஸ்ட் ஏரோவை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். மறுபடியும் நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை அக்செப்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். ஸ்கிப் கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். மறுபடியும் ஸ்கிப் கிளிக் பண்ணுங்கள். மோர் கிளிக் பண்ணிட்டு அக்செப்ட் கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஸ்கிப் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். மறுபடியும் நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். இப்போ அக்ரி கிளிக் பண்ணுங்கள். ஆப் ட்ராவர் கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட் ஆராவை கிளிக் பண்ணுங்கள். இப்போ ரெட்மி 12 5G FRP அன்லாக் பண்ணியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான ஆலில் கிளிக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்.